ம். கத்தியும் இல்ல, ரத்தமும் இல்ல. ஆனா அவனுக்கு என்ன தேவையோ அது நடக்கணும்னு நினைப்பான். பயங்கர ஆள்தான்டா சசி. ஆளா? சைக்கோடா. சசி வேற இவ்வளோ ரொம்ப மோசமானவனா இருக்கானே. ம். கண்டிப்பா சசி கிட்ட நம்ம ஹெல்ப் கேட்க முடியாது. நீலா கிட்டயும் சிவா தன்னை பத்தின எந்த விவரத்தையும் சொல்ல வேண்டாங்கிறான். போதா குறைக்கு அவங்க ஹாஸ்பிட்டல்ல இருந்த வரைக்கும் சிவாக்கான எல்லா செலவுகளையுமே நீலாவும் ரேகா அப்பாவும் தான் பார்த்துக்கிட்டாங்க. வேற யாரையும் நமக்கு தெரியாதே. இவனும் ஒரு லூசு. சசி அள்ளி அள்ளி கொடுக்கும்போதே நான் எவ்வளோ தடவை படிச்சு படிச்சு சொல்லியிருப்பேன். ஒன்று சேவிங்ஸில் வச்சிருக்கணும், இல்லை சொந்தமாக ஏதாவது பிஸ்னஸ் இவனே ஸ்டார்ட் பண்ணிருக்கணும். ரெண்டுமே இல்லை. நம்மளை தூக்கி வளர்த்த அனாத ஆசிரமத்துக்கு ஏதாவது பண்ணணும்னு எல்லாத்தையும் அள்ளி அள்ளி அங்கேயே கொடுத்துட்டான். ஹம், நம்ம தான் ஆசிரமத்தில் இருந்துட்டு சாப்பாட்டுக்கும் படிப்புக்கும் அவ்வளோ கஷ்டப்பட்டோம். அந்த பிள்ளைகளாவது கஷ்டப்படாமல் இருக்கட்டும்னு நினச்சான். இனி அவங்களுக்கும் அமௌண்ட் எல்லாம் தர முடியாதுதான்.